மறுபடியும் அதே பாடலே 183 ரெண்டாவது சரணம் மூணாவது சரணத்தை பாடல் 183வது பாடல். In Telugu 177 in Telugu. ரெண்டாவது சரணம் மூணாவது சரணம். எபிரேயர் முதலாவது அதிகாரம். Hebrews chapter 1. எபிரேயர் முதலாவது அதிகாரம். முதல் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் மாறி மாறி படிக்கலாம். Hebrews chapter 1 from verse 1 we will read alternatively. எபிரேயர் முதலாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திகுதேசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன்
இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். verse 6 ஆறாவது வசனம், மேலும் தமது முதல் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவர் அவரை தொழுதல் கடவர்கள் என்றார். verse 9 9வது வசனம், நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும் அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர், அவையெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலதுபாரத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகல அவர் சொன்னது உண்டோ? அதுதான் நம்ம பேசுவாராங்க. அவங்க முதலாவது வசனத்தில் பார்க்கும்போது பூர்வ நாட்களிலே தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் அவருடைய முற்பிதாக்களுக்கு பேசினார் என்று சொல்லி நாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மகன் இஸ்ரேல் ஜனங்கள் அவளை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த பிறகு கூட அவளை கொண்டு வந்த பிறகு கானான் தேசத்துக்கெல்லாம் வந்து சேர்ந்த பிறகு கூட அவர் அநேக தீர்க்கதரிசிகளை அவர் அனுப்பினார். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், அது மாதிரி மைனர் ப்ராஃபட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓசியா, யோவேல், ஆமோஸ், இப்படி நிறைய தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். The Lord spoke to Israelites through many prophets. But now, in the end days, the Heavenly Father sent His only Son, Jesus Christ, to talk to us, to redeem us, to change our life through Him. He sent His own Son. ஆதி நாட்டிலே தீர்க்கதரிசிகளை அனுப்பிக்கொண்டே இருந்தார். எவ்வளோ தீர்க்கதரிசி அனுப்பினா கூட அவங்க மாறல, அப்படியே செய்யறதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. பாண்டம்ல எத்தனை தரமோ உண்மை மறந்தேன், நன்றி கேட்டவனாய் இருந்தேன், ஆனாலும் நேர் பொறுமையா இருந்தேன். அதான் அவருடைய உண்மை. அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையா இருக்கிறார். So with you and me, He has made a new covenant by shedding His precious blood on the cross. And the Lord is so faithful in His new covenant. Are we faithful? உண்மைகளை கத்தாவே அப்படின்னு பாடணும்ல. அவர் சிலுவையில் சிந்த ரத்தத்தின் மூலமாக அவர் புதிய உடன்படிக்கை உண்டு பண்ணினார். அதில் அவர் உண்மையாக இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் உண்மையாக இருக்கிறோமா? அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுதல் ஆவியோடும் உண்மையோடு அவரை தொழுதல். Those who want to worship the Lord, they must worship the Lord in spirit and truth. So the Lord is very particular about the truth. He wants us to have truth in our heart and in our daily life. He will be faithful to you, even in small matters. சின்ன காரியங்களாலும் பெரிய காரியமானாலும் சரி, எல்லாவற்றிலும் அவர் உண்மையாக இருக்க வேண்டும் சரி எதிர்பார்க்குறார். அதான் கஷ்டமாக இருக்கு. எப்படி வேணாலும் இருந்துட்டு போ அப்படின்னு ஆண்டு ஒன்னாலும் சொல்றதே கிடையாது. அவங்க பார்க்குறோம் இந்த கடைசி நாட்களில் verse 2, Hebrews 1 chapter 1 verse 2, இந்த கடைசி நாட்களில் என்ன செஞ்சார்? குமாரன் மூலமாய் நம்மோடு பேசினார். திருவிழா பற்றினான் பேசினான்னு அர்த்தம். இப்பவும் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் நியமித்தார். எல்லாற்றுக்கும் சுதந்திரவாளி யாரு?
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷன்தான் இது எனக்கு சொந்தம், இது எனக்கு சொந்தம், இது எனக்கு சொந்தம். ஒரு பிளாட்டை பார்த்தா என்ன விலையா இல்லை, அவன் வச்சதான் சட்டம், அவன் சொன்னதான் விலை. ஒரு பிளாட் எடுத்துக்கிட்டான். அப்படியாக எந்த பொருளை எடுத்தாலும் இது எனக்கு சொந்தம் அப்படின்னு மனிதன் நினைக்கிறான். ஆனால் மனிதன் யாரு? புல்லு போல, புல்லின் பூ போல இருக்கிறான். Man is just like a grass, just like a flower on the grass. It blossoms in the morning and it withers in the evening. காலையில் அழகாக மலர்கிறது, சாயங்காலம் கொட்டிடுது, ஒன்றெல்லாம் போயிடும். அதான் மனிதனுடைய வாழ்க்கை. That is the life of human beings. Even then the human beings are very proud. ரொம்ப பெருமையாக இருக்கிறாங்க. They have a lot of desires in their heart, love of money, hatred, பகை, கசப்பு, enmity, எல்லாமே மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கு. இதெல்லாம் தான் விடுதலை தரதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையே நீ தேடி வந்தாரு. In order to deliver us from all these things, the Lord came to this world and He died on the cross for you and me. That is why we have come here this morning to worship you with our whole heart, with a broken heart. Verse 3, மூன்றாவது வசனம் யாராவது படிங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உணர்த்துள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்திலே உட்கார்ந்தார். சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவுடைய சொரூபமாக இருந்தார். யோவான் சுவிசேஷத்தில் 14வது ஆண்டு சொல்லும்போது, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்றார். When you see me, you see my Father. Both myself and my Father are one. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அதுதான் இங்கே 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்தேன், அவருடைய மகிமையின் பிரகாசம், பிதாவுக்கு ஏற்ற மகிமை அவர்களுக்கு நாங்களே கண்டோம் அப்படின்னு யோவான் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 1 சொல்றது. பிதாவுக்கு என்னென்ன மகிமை இருந்தது அதெல்லாம் குமாரனுக்கு இருந்தது. The son was same like the heavenly Father. He had the same glory which the heavenly Father has. அவருக்கு என்ன மகிமை இருந்ததோ அதெல்லாம் குமாரனுக்கு இருந்தது. அவர் என்ன செய்தாரு? 3வது பார்க்கிறோம். தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி தம்மையே பலியாக கொடுத்து அந்த பாவத்தை இருந்து நம்மை விடுதலை செய்ய, நம்மை சுத்திகரிக்க தக்கதாக அந்த மீட்பை உண்டு பண்ணினார். He gave himself for your sins and my sins to cleanse us for all the defilement due to sin. பாவத்தினால வந்த எல்லா கரப்ஷன், எல்லா டிஃபைல்மெண்ட்டிலிருந்து நம்மை பியூரிஃபை பண்ணுவதற்காக சுத்தப்படுத்த தம்மையே கொடுத்தார். அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து கொடுக்கல, அவரே ஒரு ஆட்டுக்குட்டியா மாறினார். He himself changed like a lamb. நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். இப்ப எங்க இருக்கிறாரு? வலது பாரசத்திலே உட்கார்ந்து எல்லாவற்றையும் செய்து முடித்து கடைசியில் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். சிஷ்யர்களுக்கு 40 நாட்கள் தரிசனமானார். இல்லை, அவளோடு பேசினார், அவளை உற்சாகப்படுத்தினார். சோர்வில் நம்மை திடப்படுத்துகிற தேவை மறக்கவே கூடாது. நம்ம சோர்ந்து போயிருக்க நேரத்தில் யார்கிட்ட ஓடணும்? சொந்தக்காரங்கிட்ட ஓடக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போகக்கூடாது, ஆண்டட்ட போடணும். அவர் நம்மை திடப்படுத்துவார். He will encourage us when we are much discouraged. We must run to the Lord. ஆண்டர்கிட்ட ஓடணும். சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தெருவில் விளையாடுறதுலாம் அது பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக. தெருவில் விளையாடுவாங்க, பிளேமேட்ஸ் சின்ன பிள்ளைகளோட விளையாடுவாங்க. அதில் ஏதாவது ஒரு பிள்ளை ஒரு பிள்ளையை அடிச்சுட்டுனா உடனே அம்மாட்ட ஓடுவாது. அழுதுகிட்டே அம்மாட்ட ஓடி, அம்மா நீ அடிச்சுட்டா, அவனை என்னன்னு கேளு, அவனை அடி அப்படின்னு சொல்லுவோம்.
அம்மா கிட்ட ஓடும். In the same way, just like a child runs to his mother, we have to run to the Lord. Then He will comfort us. நம்மை உற்சாகப்படுத்துவார், நம்முடைய சோர்வெல்லாம் நீக்கி நம்மை பலப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார். வேற யார்ட்டையும் போய் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நம்ம சோர்ந்து போக முடியாது செய்வாங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அந்த அதை நம்ம செஞ்ச தப்பெல்லாம் கூட மறுபடியும் எடுத்து சொல்லி மறக்கவே மாட்டாங்களே. ஆண்டர் மறந்துட்டேங்கிறாரு. ஆனால் நாம மற்றவங்க செய்த தவறுகள் அவருடைய குறைகளை மறக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டம் வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது அவருடைய சுபாவமா? நாம் ஆண்டருடைய பிள்ளைகளாக இருந்தால் அவருடைய சுபாவம் நமக்கு தேவை. If we are really the children of God, we must possess the nature of God. What is His nature? His nature is to forgive His enemies. He will forgive and forget. Both the things He is doing. That more important. நான் உங்களை மன்னிக்கிறேன், மறக்கவும் இனி அவைகளை நினைக்கவும் மாட்டேன்னு சொல்றாரு. நம்ம அன்னைக்கு செஞ்சது, இன்னைக்கு செஞ்சது, இன்னைக்கோ செஞ்சதெல்லாம் திரும்ப 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 சொல்லி காட்டுறோம். அது மாதிரி ஆண்டரை நம்ம பார்த்து அப்படி சொல்லி காட்டிகிட்டே இருந்தாருன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு நாளும் அப்படி ராஜ்யத்துக்குள்ளே போகவே முடியாது. நல்லா யோசித்து பாருங்க. நம்ம செஞ்ச தப்பு, நம்மளுடைய கீழ்ப்படியாமை, உறவமாக செஞ்ச காரியங்கள்லாம் ஆண்டரை ஞாபகத்தில் வச்சிருந்து சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டே இருந்தாருன்னா அவர் எப்படி நம்மளை ஏற்றுக்கிடுவார்? அப்படியே ராஜ்யத்துக்கு எப்படி போக முடியும்? ஒருத்த கூட போக முடியாது. அதெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டருக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவார், ஆராதிக்கணும். So your mercy is so much love. You forget and forgive. You forgive and forget all my iniquities, my disobedience, my sins. Lord, I thank you with a broken heart. என்னை உடைந்த உள்ளத்தோடு நம்ம ஆராய்ச்சி. Who will do like this? யார் இப்படி செய்ய முடியும்? யாருமே செய்ய முடியாது. Verse 6, 6வது வசனம் பாருங்க. மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது, முதற் பேரானவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாருக்கு முதற் பேரானவர்? பிதாவுக்கு. பிதாவுக்கு ஒரே ஒரு குமாரன் தான் உண்டு, வேற பிள்ளைகளே கிடையாது. அப்புறம் நம்மளாம் யாரு? நம்மளாம் சுவிகாரம் தத்து புத்திரர்கள், சுவிகாரம் பண்ணப்பட்ட புத்திரர்கள். நாம் புத்திரரும் புத்திரிகளுமாய் இருக்கிறோம். We are adopted children. We have been adopted by the Lord by His precious blood. அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை சுவிகாரம் வாங்கியிருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது ஆண்டவர் என்ன சொன்னாரா? தேவதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். ஏன்னா அவர் மாம்ச சரீரத்தில் வந்ததுனால ஒருவேளை தேவதூதனோட அப்பமா எண்ணிடக்கூடாது. மனிதன் தேவதூதனோட தாழ்ந்தவன் தான். ஒரு தேவதூதன் இருக்கிற பலம் மனுஷனுக்கு உண்டா? கிடையவே கிடையாது. அமீரா ஸ்டோரி ஞாபகம் இருக்க? அமீரா, சவுதி அரேபியா. அவர் சிறைச்சாலையில் இருக்கும் இடத்துல காலையில் தலை வெட்டப்படணும். Her head must be cut off the next morning. அன்னைக்கு நைட்டு யார் வந்தா? தேவதூதன். அந்த அமீராவே பூட்டெல்லாம் உடைச்சிட்டு ஜெயிலேருந்து வெளியே போக முடியுமா? நடக்காத காரியம். தேவதூதன் எல்லா கேட்டையும் திறந்து வெளியே கொண்டு போய் விட்டு ரெடியாக ஒரு டாக்ஸி வேற நினைச்சான். அந்த டாக்ஸியில் ஏற்றி விட்டு அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போக வச்சு, ஏர்போர்ட்டில் பிளேன் ரெடியாக இருக்குது. அங்கே ஏறி வந்தோடனே அது ஆம்ஸ்டர்டாம் போயிடுச்சு. ஐரோப்பா கண்டத்தில் உள்ள நெதர்லாண்ட்ஸுங்கிற நாடு, அதில் உள்ள ஆம்ஸ்டர்டாமுக்கு அது கொண்டு போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் யாருடைய வேலை? தேவதூதனுடைய வேலை. லாஸ்ட் வேர்ட்ஸ் பாருங்க. see the last verse. Hebrews 1:14, 14வது வசனத்தில் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் யாரு? நீங்களும் நானும் தான், அவருடைய பிள்ளையர். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு, அவர்களுக்கு ரட்சிப்பை சுதந்திரிக்க போறவர்களுக்கு பணிவிடை செய்யும்படிக்கு அவர் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார் அல்லவா? அவர்கள் எல்லாரும்னா யாரு? All the angels. Don't forget,
You see the privilege the Lord has given you. See what a wonderful privilege the Lord has given you. All the angels are your servants. அமீராவை காப்பாற்றினது யாரு? The angel. The Lord sent the angel. ஆம்ஸ்டர்டாம் கொண்டு விடுற வரைக்கும் ஏஞ்சல் இருந்துச்சு. பத்திரமா கொண்டு ஆம்ஸ்டர்டாம் கடைசியில் அது ஒரு பாஸ்டரை கல்யாணம் பண்ணி ஊழியக்காரியாக மாறிட்டார். நினைச்சே பார்க்க முடியாது. தலை வெட்டப்பட வேண்டிய அந்த பெண் ஊழியக்காரியாக மாறி ஊழிய செய்ய இன்னமும் செஞ்சிருந்தாருக்கா. ஸ்டில் ஷீ இஸ் அலைவ். இது நடந்து ஒரு 3 வருஷம் தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. 2019 she was delivered from the prison, from the jail. அப்போ அந்த தேவதூதரெல்லாம் எனக்கு பணிவிடை செய்யும் வேலைக்காரர்களாக வச்சிருக்கீங்களா? ஆச்சரியமா இருக்க முடியாது. எவ்வளவு பெரிதாக இதுக்கெல்லாம் நான் பாத்திரவான் அல்ல. ஐம் அன்வர்தி பர்சன். நீங்க தேவதூதரெல்லாம் எனக்கு பணிவிடை செய்யும் பணிவிடைக்காரலா வேலைக்காரலா வச்சிருக்கீங்களா? ஐயோ நம்பவே முடியலையே. இவ்வளோ பெரிய பாக்கியாண்டவே. நீங்க யார வேணாலும் இருங்க. நாளைக்கு அடுத்த நேரம் சாப்பாடு கூட இல்லாம இருக்கலாம். எவ்வளவு ஏழை இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, படிச்சவங்களா இருந்தாலும் சரி, whether you are rich or poor, whether you are educated, highly educated or uneducated, the Lord has given you all the angels to serve you, to protect you, to encourage you, to deliver you from all kind of encouragement and discouragement. எல்லா விதமான சோர்வுலேருந்தும் விலைக்கு நம்ம பாதுகாக்கிறதுக்காக அவருடைய தேவதூதர் எல்லாம் வைத்திருக்காரு. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார்ல. உபவாசம் இருந்து அதுக்கப்புறம் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். இந்த கல்லாம் அப்பமா அப்படி பண்ண வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது பிசாசு தரப்போறாரு அப்படிலாம் சொல்றான் இல்லையா? எல்லா சோதனையும் முடிஞ்ச பிறகு பிசாசு போயிட்டு அவரை விட்டு போன பிறகு அங்க ஒரு வசனம் இருக்கு, தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள்ன்றது. அப்புறம் கெத்செமனே தோட்டத்துல ரொம்ப வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணும்போது, the Lord Jesus Christ was praying in the garden of Gethsemane. His heart was filled with agony, sorrow. At that time, the angel came to him and encouraged him, strengthened him. அவர் சோர்ந்து போய் கெத்செமனே தோட்டத்துல இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிலையில் அடிக்கப்பட போகிறார். அப்போ அவருக்கே அவ்வளோ வருத்தம், துக்கம், வியாகுலம் இருந்தது. சோர்ந்து போயிருந்தார். யாரே? ஆண்டவராகிய இயேசு. அப்ப நமக்கு வருமா இல்லையா? கண்டிப்பா வரும். ஆனா இயேசு கிறிஸ்தே சோர்ந்து போயிருந்தார், பலவீனமா இருந்தார், வருத்தமாய் துக்கமாய் இருந்தார். அந்த நேரத்துல பிதாவாகிய தேவன் ஒரு தேவதூதனை அனுப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினான், உற்சாகப்படுத்தினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதுமாக ஆண்டவர் கூட அவருடைய தூதர்களை நமக்கு வேலைக்கால வைக்கிறார். அதை மறக்கவே கூடாது. நாம் ஐயோ நான் தனியா இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லையே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு நினைக்க கூடாது. அது நினைச்சா நீ அவிசுவாசின்னு அர்த்தம். அதை கேட்டு ஆண்டவர் துக்கப்படுவார். ஐயோ என்னை யாருமே நினைக்கல, எனக்கு உதவி செய்வார் யாருமே, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, ஐயோ ஐயோ அப்படிங்க. அது அவிசுவாசம். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா நம்ம பக்கத்துல இருக்கிறது யாரு? ஏஞ்சல்ஸ், தேவதூதர்கள் இருக்கிறாங்க. Lord has given us a lot of angels, an army of angels are ready to serve you. What a great privilege it is. அதெல்லாம் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி ஆராதிக்கணும். அவர் இப்பொழுது என்ன செய்தார்? எல்லாற்றையும் முடித்து அவர் தேவனுடைய வலது பார்சத்திலே போய் உட்கார்ந்தார். verse 3, at the end of verse 3 we read like this. மூன்றாவது வசன கடைசியில எல்லா ரட்சிப்பையும் நமக்காக உண்டு பண்ணி, நம்முடைய பாவலை நீக்கி சுத்திகரிப்பை தம்மானதாமே உண்டு பண்ணி, கடைசியில் என்ன செய்யறாரு? மகத்துவமானவருடைய வலவாசத்துல போய் உட்கார்ந்தார். மகத்துவமானவர் யாரு? தேவன். அவர் இன்னும் சின்ன குழந்தைய சைல்டு ஜீசஸா இருக்காரு, இன்னும் மாட்டுத்தொழுத்திலே இருக்காரு. அப்படியே அதை வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஷேம்.
the Lord will be very sad. It shows their ignorance. அவருடைய அறியாமையை காட்டுகிறது. இன்னொரு இடமோ குழந்தையா இருக்கும்போது குழந்தை இயேசுங்கிறாங்க. குழந்தைய வச்சு மாட்டுத்தோடெல்லாம் வச்சு சில கத்தோலிக்க வீட்டில் போனால் சீசைக்காரோட செய்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க வீடுகளில் ஒரு புடில் அலங்காரம் அப்படின்லாம் செய்வாங்கல்ல, அது வியாபாரம் பண்ணுறான். இந்த சதுர்த்தி அன்னைக்கு பொம்மையை செஞ்சு விற்கிறான்ல சதுர்த்தி, அதுமாரி இதையும் கூட செஞ்சு இதை வியாபாரம் பண்ணுறேன். இப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? இங்கே என்ன வாசிக்கிறோம்? எல்லாற்றையும் முடித்து வெற்றிகரமாக அவர் பிதாவுடைய வலது பார்சிலே உட்கார்ந்திருக்கிறார், மகிமை பொருந்தியவராக உட்கார்ந்திருக்கிறார். அவே ஆண்டவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கோம். verse 9 9 பாருங்க. ஹீப்ரூஸ் சாப்டர் 1 verse 9. எபிரேயர் 1:9 நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். எதை விரும்புறாரு? நீதி விரும்ப. இந்த உலகத்துல நீதி கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அநீதி தான் கிடைக்கும். காசு கொடுத்தா கூட கிடைக்க மாட்டேங்குது. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆனால் தேவனே, உங்களுடைய தேவன் உமது தோழரை பார்க்கிறோம், உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களை காட்டிலும் ரட்சிப்பை பெற்ற ஜனங்களை பார்க்கிறோம், உண்மை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார். யாரு? பிதாவாய தேவன் குமாரனான இயேசு கிறிஸ்துவை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம். அவை வரை ஆராதிக்க போயிடும். அதை ஆராதிக்கலாம். நாம இந்த பாட்டே நமக்கு போதும். 183 இல்லை 183 பாட்டு. உண்மையில் என் கர்த்தாவே உண்மையே துதித்திடுவீரா? உண்மையை துதித்து எத்தனை தரமும் அந்த வார்த்தை உள்ளத்தை உடைத்து கண்ணெல்லாம் கலங்கியது. எத்தனை தரமும் வருது. அடுத்த ஸ்டென்ஸ்ல என்னது? அது அடுத்த லைன், அடுத்த ஸ்டான்ஸா சோர்வில் என்னை திடப்படுத்துங்க. மறந்துடுறாங்க. சோர்வில் நம்ம திடப்படுத்துறது அவர்கிட்ட தான் ஓடணும், வேற யார்கிட்ட ஓடக்கூடாது. எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டியா உடனே அவர்கிட்ட ஓடணும். நீ எதிர்பார்த்த மார்க் வரல, 80 மார்க் வரும்னு சொல்லுவாங்க. நாங்கள் வாங்கினது 20 மார்க். You have to run to the Lord. Lord, I expected to get 80 marks, 90 marks, but I got only 20 marks. Lord, what can I do? Help me, Lord. வேற யார்கிட்ட சொன்னாலும் என்னை புரிந்து கொள்ள மாட்டாங்க. நான் நன்றாக தான் படித்தேன். I worked hard. Lord, you know very well I worked hard. Even then I got only 30 marks. My parents will not understand me. என்னை பெற்றோர் என்னை புரிந்து கொள்ள மாட்டாங்க. But Lord, you will understand me. So you have to run to the Lord. Then the Lord will encourage you. He will give you wisdom. In the next exam, you will get the top mark. When you believe the Lord, you are honoring the Lord. When you obey the Lord, you are honoring the Lord. When you honor the Lord, certainly He will bless you. No doubt about it. அவரை நம்பும்போது அவரை கனம் பண்ணுறோம், அவருக்கு கீழ்ப்படியும் போது அவரை கனம் பண்ணுறோம், அவரை கனம் பண்ணும்போது கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய சோர்விலே நம்மை திடப்படுத்துவார். நம்ம எழுதி நின்று ஒரு பாடலை பாடலாம். அதுக்கப்புறம் சண்டை கிளாஸ் பிள்ளைகள்